கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை தான் காமிக்கிறாங்க. அவள் ஒரு பெரிய டிசைனர் ஆகி ஒரு கம்பெனியில் நல்ல ஜாப் பண்ணணும்னு ரொம்பவே ஆசை. பட் அவளுக்கு வந்துட்டு சரியாக வாய்ப்புகள் அமையலை. அதனால் இங்கே ரோட் சைடில் அவள் சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாமே அங்கே வந்து பண்ணி ஜுவல்லரி எல்லாமே ரெடி பண்ணி அதை சேல்ஸ் பண்ணிச்சேக்கா. ஸோ நல்லா பிக்கப்புமே ஆயிடுச்சேக்கு. அங்கே ஏகப்பட்டது விற்றதுமே காசு நிறையா இருக்கவும் தன்னோட பாய் ஃப்ரெண்ட் ஷென்யூக்காக வாட்ச் வந்து கிஃப்டாக வாங்கி கொடுக்கணும் பர்த்டேக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஹாப்பியாகிட்டேக்கா. பட் ஆனால் அங்கே அந்த ஷென்யூ வந்ததுமே இவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு, இங்கே பாரு நான் இவ்வளோ காசு ரெடி பண்ணிட்டேன், உனக்கு அந்த வாட்சை கண்டிப்பாக நான் கிஃப்டாக கொடுப்பேன் அப்படின்றத சொன்னதும், எனக்கு அது தேவை கிடையாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும், நான் வந்து கம்பெனியில் மேனேஜர் ஆகிட்டேன், நீ இப்படி ரோட்டு கடையில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கன்னு தெரிஞ்சால் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்காதா, அதனால தான் சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் என்ன திருட்டு வேலையாக பண்ணிகிட்ருக்கேன், உழைச்சி தானே சம்பாதிக்கிறேன், இதில் என்ன அசிங்கன்னு சொன்னதும், எல்லாருக்குமே சில விஷயங்கள் தெரிஞ்சு போச்சு, நீ என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என்னை பற்றி எல்லாரும் ரொம்ப மட்டம் தட்டி பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுகிட்டே ஷாக் ஆகிட்டு, என்னை கழட்டி விடுறதுக்கு ஒரு ரீசன் தேடுறியான்னு சொல்லிட்டு கேட்குறா. சோப்பாங்க அவனோட புது கேர்ள் ஃப்ரெண்டு இல்லைன்னு நாங்கள் வர்றான். அவர் வந்து வேணான்னு சொல்லிட்டாருன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே, நீ என்ன நினச்சிட்ருக்க, உன்ன மாதிரி ஒரு கேர்ள் போய் அவருக்கு வந்து மேட்சுன்னு நீ யோசிச்சு பார்க்குறியா, அப்படிலாம் கண்டிப்பாக கிடையாது, மரியாதை வேலைக்கு போன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் ஹீரோயின் என்னோட படிப்பை ட்ராப் பண்ணி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன், அதனால தானே நீ படித்து இவ்வளோ தூரத்துக்கு வர முடிஞ்சிச்சு, நீ இப்போ என்னவே கழட்டி விடுவியான்னு சொன்னதும் அவன் ரொம்ப கோவம் ஆகிட்டு அவளை அடித்து தலை விட்டுட்டு, ஓ ஒன்னால தான் நான் படித்து பெரிய ஆளானா, எனக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே லீன் தான், அவளால் தான் நான் இன்றைக்கி கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜர் ஆகியிருக்கேன், ஸோ அவள் தான் எனக்கு வேணும், அவள் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேசிட்டு போனதுமே ஹீரோயின் நீ இன்றைக்கி பண்ணுற தப்புக்காக பெரிய லெவலுக்கு நீ ரிக்ரெட் பண்ணுவடான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அவளுக்கு மெசேஜ் அங்கே ரிசீவ் ஆகுது. பார்த்தாக்கா அவளோட அக்கௌண்ட்டில் 1 பில்லியன் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுமே, ஐயோ அப்பா என்ன இதெல்லாம் ஏது இவ்வளோ காசுன்னு சொன்னதும், நான் ஒரு பணக்கார லேடி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவங்களோட காசு தான் இது எல்லாமே, நம்மளுமே ரிச்சாக மாறிட்டோம், உனக்கு 8 பிரதர்ஸ் இருக்காங்க அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ அப்போ அங்கே ஏகப்பட்ட கார்ஸ் எல்லாமே வருது. அங்கே பட்லர் வர்றாங்க. மேடம் இப்படி மேடம் ஷின்னோட பொண்ணு தான் நீங்கள், இப்போ மேடம் சாருமே கல்யாணம் பண்ணிட்டாங்க, உங்களை மரியாதையோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும், உண்மையிலே நான் வந்து அவங்களோட பொண்ணா இப்போன்னு சொன்னதும், ஆமாம் மேடம் வாங்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனதுமே அவளுக்கு பயங்கர ரெஸ்பெக்ட் கொடுத்து கூட்டிகிட்டு போனதும் அங்கே இருக்க எல்லாருமே இவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ண போகிறான், அந்த பொண்ணை எவ்வளோ ஆட்டிடியூட் பண்ணி விட்டுட்டு போனான், பட் அந்த பொண்ணோட நிலைமையே மாறிடுச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் அவ்வளோ பெரிய பங்களாவை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சேக்கா. உள்ளே போகும்போது அவங்க அப்பா அங்கே கால் பண்ணி, உன்னோட அம்மாவும் நானுமே இப்போ அப்ராடில் இருக்கோம், என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம், உள்ளே போ உனக்கு வீட்டுக்குள்ளே சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னதுமே வீட்டுக்குள்ளே போனால் ஒரு 5 பசங்க வந்துட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமானவங்க இருக்காங்க. அவர் ரொம்ப ஷாக்காகி பார்த்துட்ருக்கா, யார் இவங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் கீழே விழுக போனால் அப்போ அங்கே வேமா அவங்க ஃபஸ்ட்டு பிரதர் ஃபூ வந்து அந்த ஃபோன் அங்கே வந்து எடுத்து கொடுக்குறான், நான் தான் உன்னோட ஃபஸ்ட்டு பிரதர், நான் பிஸ்னஸ் மேன் அப்படின்றத சொல்கிறான். ஸோ ஹாவ் வரான், நான் தான் உன்னோட செகண்ட் பிரதர்ன்னு சொல்கிறான். தேர்டு பிரதர் ஜியை காமிக்கிறாங்க, நான் வந்து இப்படி இந்த பிரேஸ்லெட் மாதிரி இதெல்லாம் பண்ணுறவேன் தான், இது உனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், இதை நீ போட்டுக்கோ உனக்கு லக்கியாக இருக்கும்னு சொன்னதும், ஐயோ இதெல்லாம் எனக்கு வேணான்னு அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அவங்க தேர்ட் லீமே அங்கே வர்றான். அப்பாங்க உனக்கு நாங்கள் எப்பயுமே எல்லாருமே சப்போர்ட்டாக இருப்போம், நீ எதுவுமே வேணான்னு சொல்லாத, உனக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் எல்லாருமே இங்கே இருக்கோம் அப்படின்ற விஷயத்தாவே சொல்கிறான். அது கேட்டுகிட்டே ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. பட் அம்மாவுக்கு 8 பசங்கள்ல நான் கேள்விப்பட்டேன், மிச்ச பேர் எங்கே அப்படின்றத சேர்த்து அவள் கேட்குறா. அப்பாங்க அவங்க எல்லாருக்குமே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், கூடிய சீக்கிரம் அவங்களுமே உன்னை வந்து மீட் பண்ண வருவாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக எழுறா. எல்லாருமே எனக்கு வந்து பிரதர்ஸா, இப்போ 4 பேர் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காங்கன்னா மிச்சம் வேறு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சுக்கு. நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல, எனக்கு 8 பிரதர்ஸான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சேக்கா. அவளுக்காக கிஃப்டெல்லாம் கொண்டு வர சொன்னதுமே ஏகப்பட்ட எக்ஸ்பென்சிவாக பொருளெல்லாம் கொடுத்ததும் ரொம்ப சந்தோஷமாகி போயிட்டு, இதெல்லாம் எனக்காகவா அப்படின்ற சொன்னதும், ஆமாம் நீ ரொம்ப சஃபர் பண்ணியிருப்பேன் லைஃப்பில், அப்படி இதுக்கப்புறம் இருக்காது அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, பட் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொன்னதுமே இது எல்லாமே உனக்காக தான், நீ கண்டிப்பாக இதை ஏற்றுக்கணும் அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. ஸோ அங்கே ரூமுக்கு வா நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொன்னதும் அங்கே ஒரு பெயிண்டிங்கை பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிடுது. அப்போ அங்கே அந்த பெயிண்டிங் பிடிச்சிருக்கா அப்படின்றத சொன்னதும், ரொம்பவே என்னோட ஐடியலோட பெயிண்டிங் இது, இதை பெயிண்டிங்கை வாங்கணும்னு நான் இவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமான்னு சொன்னதும் ரொம்பலாம் சந்தோஷப்படாதமா தங்கம், அது வந்துட்டு நீ
கூடி சீக்கிரம் அவனவே மீட் பண்ணலாம், ஏன்னா அவனுமே உன்னோட ஒரு பிரதர் தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்பாங்க நான் வாழ்க்கையில் பெரிய ஜுவல்லரி டிசைனர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்கு வந்துட்டு அவரை தான் டிசைனராகவே நான் வந்து என்னோட ஐடியா எடுத்துக்கிட்டேன்னு சொன்னதும் அங்கே ஸ்டார் கம்பெனியோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அவளோட கையில் கொடுக்குறாங்க. என்ன இதுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இந்த கம்பெனியே இதுக்கப்புறம் உனக்கு தான், நீ பெரிய லெவலுக்கு டிசைனர் ஆகணும்னு ஆசைப்பட்டேல, உனக்காக தான் சொன்னதும் அவர் ரொம்ப எமோஷன் ஆகி போயிடுறா. நானுமே ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும், அங்கே போய் ஜாப் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், பட் இந்த ஷெனிவால் அது எல்லாமே மண்ணோட மண்ணாக போச்சு. நான் கண்டிப்பாக அவனை சும்மா விட மாட்டேன். எங்கள் கம்பெனிலே அவன் ஜென்ரல் மேனேஜராக இருந்துட்டு என்னவே அசிங்கப்படுத்தியிருக்கானா, அவனை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறான். அங்கே போய் கண்டிப்பாக அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறா. ஸோ அப்போ அவங்க பெரிய பிரதர் சொல்கிறான், நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நாளைக்கு நான் இன்ஸ்பெக்ஷனுக்காக அங்கே போவேன், நீமே என் கூட சேர்ந்து வான்னு சொன்னதுமே அவர் ரொம்ப ஹாப்பியாக இடுறா. ஒரு சின்ன கம்பெனியில் ஜாப் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், பட் இப்போ அந்த கம்பெனியோட ஓனராக மாறிட்டேன், நாளைக்கு அங்கே போகிறப்ப அவன் மூஞ்சை நான் பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ இப்போ அங்கே அந்த ஷென்யூக்கு பார்த்தா கால் வந்துடுது, இப்படி மேடம் வந்துட்டு நாளைக்கு வர போகிறாங்க இன்ஸ்பெக்ஷனுக்காக, நல்லா நீங்கள் கேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஐயா உடனே ஐடியா பண்ணுறாரு, பேசாமல் இந்த லின்னை பிரேக்கப் பண்ணிவிட்டு அவங்க பொண்ணோட சேர்ந்து கனெக்ஷன் பண்ணிட்டேன்னா அந்த கம்பெனியோட ஓனராக மாறிடலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லின்னை அவங்க அப்பா அங்கே சொல்லிட்டுருக்காரு, நாளைக்கு மேடம் ஷின்னோட பொண்ணுங்க இன்ஸ்பெக்ஷனுக்காக வர போகிறாங்க, நீ நல்லாவே அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோமே, நம்ம கம்பெனிக்குமே வந்து பெனிஃபிட்டாக இருக்கும், நீ எங்கள் டைரக்டாக இருக்க, நம்ம கூட சேர்ந்து கோஆப்ரேஷன் பண்ணி நம்மளுமே பெரிய லெவலுக்கு ஆளாகலாம் அப்படின்றத சொன்னதும், நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, கண்டிப்பாக நான் வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி என்னோட கண்ட்ரோலில் கொண்டு வருவேன், ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக வந்துட்டு நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறா. நான் என்ன சொல்கிறேன்னா அவங்கள கேட்குற மாதிரி மாற்றுவேன்ப்பான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, ஆஃபீஸ் கிளம்பி போகிறா. இந்த கம்பெனிக்குள்ளே ஒரு ஜாப் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், பட் கடவுளே என்னை எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்க, கூரையை பிச்சுட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கேன் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு வரா. அவங்க பிரதர்கிட்ட கால் பண்ணி நான் ஆல்ரெடி வந்துட்டேன் பிரதர் அப்படின்றத சொன்னதும், நான் இப்போ நான் பார்க்குறது கால் அனுப்பிவிடுறேன் வெயிட் பண்ண அப்படின்றத சொல்லும்போது பின்னாடி பார்த்தா இவங்க 2 பேர் அங்கே உள்ளே என்ட்ராகுறாங்க. அப்போ அங்கே ஹீரோயினை பார்த்துட்டு, என்னப்பா இங்கே ஜாப் எதுவும் கேட்டு வந்திருக்கியா, பட் ஒன்று மாதிரி டிகிரி கம்ப்ளீட் பண்ணாதவளுக்கு இங்கே என்ன ஜாப் கிடைக்கும், அவர் தான் ஆல்ரெடி இங்கே உன்னை பிரேக்கப் பண்ணிட்டார்ல, பிச்சை எடுக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப அவன் இன்சல்ட் பண்ணிச்சேக்கா. அவனுமே நீ வந்து என்கிட்ட கெஞ்சு கேட்டுக்கிட்டாலும் சரி, நான் உன்னை ஏற்றுக்க போகிறது கிடையாது, இங்கே கிளம்பு, ரெண்டாவது நீங்கள் வேலை கேட்டு வந்தேன்னா அப்படின்னு இல்லாமல் கண்டிப்பாக உனக்கு இங்கே ஜாப் யாரும் கொடுக்க மாட்டாங்க, ஒரு வேளை அப்படி தேவைப்பட்டா நீ என்கிட்ட கெஞ்சி பேசுன்னு சொன்னதுமே, நான் இதுக்காக உங்கள்கிட்ட கெஞ்சி பேசணும், நான் இங்கே இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்திருக்கேன்னு சொன்னதும், நினைப்பா பார்த்தியா இவளுக்கு இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்காளான்னு சொல்லிட்டு அவளை ரொம்பவே அங்கே மட்டம் தட்டி பல்ல காமிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினை ரொம்ப அங்கே அசிங்கப்படுத்துகிறாங்க. கடைசியில் வந்துட்டு இவன் இந்த கம்பெனி ஓனர்ன்ற லெவலுக்கு வந்துட்டுருக்கா பாருப்பான்னு சொல்லிட்டு அவளை அங்கே அடிக்க போனதுமே ஹீரோயின் கோவமாயிட்டு கையை பிடிச்சி அரைஞ்சிடுறா. என்ன நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்க, கண்டிப்பாக நீ வந்து ரிக்ரெட் பண்ண போகிற, நான் யாருன்னு தெரிஞ்சான்னு சொல்லும்போது அங்கே செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு இவளை அடித்து வெளியே வரட்டுங்க, ஆளுங்க வரும்போது இவங்க அசிங்கம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், இப்போ மேடமோட பொண்ணு இன்னைக்கு வர போகிறாங்க, ப்ராப்ளம் பண்ணாமல் இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு விரட்டினதும், நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, மரியாதையோட பேசிக்கோங்க, யாருன்னு தெரியாமல் எப்படி நீங்கள் நடவடிக்கை எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. அங்கே இவகிட்டலாம் என்ன வெட்டி போயிடுச்சு, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, மரியாதையாக விலகேறுங்கன்னு சொல்லும்போது தங்கச்சி தான் இன்னைக்கு வர்றாங்கப்பா, அவர் வந்து தங்கச்சியை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காராம், நீ வந்துட்டு பேசாமல் எனக்கு அங்கே கனெக்ஷன் வந்து ஏற்படுத்திட்டேன்னு வச்சுக்கோங்க, வைஸ் பிரசிடென்ட் ஆயிடலான்னு சொல்லிட்டு இவங்க கனவு கண்டுட்டு பேசிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவங்க விரட்டி விட்டதுமே அப்போ அங்கே டைரக்டர் லீவ் வந்துடுறாங்க. என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கா, நம்மளோட பாஸோட சிஸ்டர் வரும்போது இவளை வெளியே விரட்டி விடுங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஷாக்காகி போயிடுறாங்க. அப்போ அங்கே மிஸ் உங்களோட பிரதர் என்ன தான் அனுப்பிவிட்டாரு உங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக, உங்கள்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன், இவங்க வந்து உங்கள்கிட்ட பிஹேவ் பண்ணதுக்காகன்னு சொல்லிட்டு அவங்க சாரி கேட்டதும் அதை கேட்டுட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இவ வந்து சாதாரண ஒரு ஸ்டால் வச்சு நடத்துகிற பொண்ணு, இவ சரியில்லாதவா அது இதுன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தினதும் கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. ஸ்டார் கம்பெனியில் இப்படிப்பட்ட முட்டாள்கள் எல்லாமே வந்து போய் வந்து வேலைக்கு வைக்கிறாங்க, இவங்க தான் வந்துட்டு மிஸ்டர் ஃபூவோட சிஸ்டர் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக்காகி போயிட்டு நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, இவ போய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே அங்கே கோவப்படுறாங்க. ரொம்ப கோவமாயிட்டு இவங்க வெட்டியாக பேசிட்டு இருக்காங்க, இவங்களை நான் சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு நீங்கள் எப்படி என்ன சஸ்பெண்ட் பண்ணுவீங்க இந்த ஸ்டால் கேர்ளுக்காக, நீங்கள் வந்துட்டு என்னை பற்றி எதுவும் தெரியாமல் இருக்கீங்க, என்னோட டிசைன்ஸ்க்காக எத்தனை கம்பெனி ஏங்கிட்டு இருக்காங்க தெரியுமா, வந்து ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு பேசினதும் அவனுமே என்னையுமே அங்கே மேனேஜர் போஸ்டிங் கூப்பிட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலான்னு
பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டால், உங்களெல்லாம் வந்து சஸ்பெண்ட் பண்ணால் பத்தாதுன்னு நினைக்கிறேன், ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ணுறேன், போய் கூப்பிட்றவங்ககிட்ட போய் வேலையை பாருங்கன்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் யார் எங்களை ஃபயர் பண்ணுறதுக்கோ இல்லை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ, இதோட ஓனர் வந்து மாறிட்டாங்க, அவங்க பாஸோட சிஸ்டர் தான் ஓனர், நான் உங்கள்கிட்ட டைரெக்டாக பேசி உங்களை நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொன்னதும், சரி வந்தால் பேசிக்கோங்க, முதல் இவங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்லிட்டு அங்கே செக்யூரிட்டி கார்டை விட்டு அங்கே தள்ள சொல்லிட்டு, மேடம் சாரி கேட்டுக்கிறேன் வாங்க மேடம் சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போனால், இவங்க 2 பேத்துக்கும் பயங்கர டென்ஷன் ஆகிட்டுருக்கு, என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும், இப்போ கண்டிப்பாக சார் வரட்டும் நம்ம பேசிக்கலாம், அவங்க சிஸ்டரை நல்லா இம்ப்ரெஸ் பண்ணிடலாம், இவெல்லாம் வந்துட்டு யார் நம்மளை என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு இன்னுமே முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே நம்ம ஃபோட ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு எல்லாத்தையுமே தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கா, ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவன் அங்கே தூக்கி டேபிளில் உட்கார வச்சுட்டு, என்ன மேடம் என்ன தேடி பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் அசிஸ்டன்ட் தேவைப்பட்டுச்சுன்னா நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், உங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுக்குவான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, என்னோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காப்பா, பட் அப்பா அப்படின்றத சைட்டாக அவள் கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கா. கண்டிப்பாக ஏன் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு 3 நாள் கழிச்சு ஒரு பார்ட்டி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, அதில் கூட்டிகிட்டு போய் உன்னை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னதும் ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்டு இருந்தால் அங்கே செக்ரட்டரி உள்ளே என்ட்ராகிறாங்க ஒர்க்கை பற்றி பேசிட்டு. பட் இவங்க க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. சரி இப்படி மீட் பண்ணணும்னு கீழே ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னு சொன்னதுமே அவங்கள வந்துட்டு அங்கே நீங்கள் வந்து என்ன வந்து பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க பேசினதும் இவ அப்படியே பூவை பார்த்ததும் அவள் என்ன சொல்கிறாளோ அதுவே நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ அங்கே கீழே போனதுமே பார்த்தா இவங்க 2 பேரும் நாங்கள் உள்ளே போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணால் செக்ரட்டரி கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. ஆஃபீஸை விட்டு வெளியே தூக்கி போட்டால் அப்புறம் என்ன இங்கே பிரச்சனை பண்ணிட்டுருக்கீங்க போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வந்ததுமே அந்த லின் ரொம்ப கோவமாயிட்டு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டி, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ எங்களுக்கு எதிராக வேலை பண்ணுறியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, ஐயோ உன் கோவத்தை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோப்பா, ஏன்னா வந்து ரொம்ப கோவம்லாம் படாத, அது உடம்புக்கு ஆகாது அப்படின்றத அவ சொல்றா. மிச்ச நாளைக்கு யூஸ் ஆகட்டும்னு சொன்னதுமே இவன் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டுருக்கு. ஒன்றும் பிரச்சனை கிடையாதுப்பா, அவங்க பிரதர்ஸ் அவங்க சிஸ்டர் எல்லாருமே வரும்போது நம்ம மீட் பண்ணி நம்ம ப்ராப்ளத்தை சொல்லிக்கலாம், இவ்வளோ ஒரு வழி பண்ணலான்னு சொல்லிட்டு அவள் பேசிட்டு இருக்கா. ஸோ அப்போ அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே அங்கே வந்ததுமே நம்ம ஃபோமே அங்கே வெளியே வந்துடுறான். என்ன எல்லாரும் என்ன வேலையாக வந்தீங்கன்னு சொன்னதும், இன்ஸ்பெக்ஷன் பண்ணதான்னு சொன்னதும், அதான் வர்றதுக்கு லேட் ஆக்கிட்டீங்களே, நம்ம ஜியாவை எல்லாம் பண்ணிட்டான்னு சொன்னதும் அவங்க சரின்னு சட்டி கிளம்பி போனால் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, வெளியே கிளம்பி வந்துட்டுருக்கா. ஸோ அவளை அங்கே பிக்கப் பண்ண காருமே வந்துருக்கு. அப்போ லின் அதெல்லாமே பார்த்துட்டு அவளை பார்த்தா எனக்கு என்னமோ சாதாரண வீட்டு பொண்ணு மாதிரி தெரியலையே, உண்மையிலே ரிச்சாக தான் தோணுது, உண்மையை சொல்லு, நீ ஷென் ஃபேமிலியோட பையனா இல்லையா, நீ என்கிட்ட எதுவும் பொய் சொல்லி என்னை ஏமாத்திட்டு இருக்க அப்படின்றத சைட்டு அவள் கேட்குறா. அப்படி மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ உன்னை நான் பிரேக்கப் பண்ணிடுவேன்னு சொன்னதும் அப்போ அங்கே அவன் மனசுலேயும் என்கிட்ட எந்த காசுமே கிடையாது, அவளோட காசை யூஸ் பண்ணிட்டு நான் லக்ஸரியாக வாழ்ந்துட்டு இருந்தேன், இவட்ட சொன்னால் இவன் என் கையை விட்டு போயிடுவாளேன்னு சொல்லிட்டு, அப்படிலாம் எதுவும் கிடையாதுப்பா, நான் ஷென் ஃபேமிலியோட பையன் தான், எங்கள் அப்பா என்னோட ஐடென்டிஃபை எதுவும் வெளியாகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதனால தான் நான் பொறுத்து போயிட்டுருக்கேன், இல்லைன்னா எதுக்காக நான் வந்துட்டு இவ்வளோ அமைதியாக இருக்க போகிறேன், நான் வந்து இப்போ கூட பாரு அவள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கா கார் வந்து என்னோட கார் தான், எங்கள் அப்பாவோட டிரைவர் தான் அவர், இவள் வேணுக்குனே என்னோட பேரை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் அனுபவிச்சிட்ருக்கா, என் பக்கத்தில் க்ளோஸாக இருந்துட்டு, 2வது நான் அவளுக்கு கார்டு எல்லாமே கொடுத்துருந்தேன், அந்த கார்டை யூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் நான் வந்து அவளோட காரை யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஏன் மேலே அவள் பழிய போட்டான்னு சொல்லிட்டு இவேனும் அவளுக்கு பிச்சை போட்ட மாதிரி அவட்ட பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணிட்டுருக்கான். நீ என்ன பிரேக்கப் பண்ண போறேன்னா பண்ணிட்டு போன்னு சொன்னதோ, உன்ன மாதிரி ஒரு ரிச் பர்சனை போய் யார் பிரேக்கப் பண்ணுவாங்க அப்படின்றத அவ சொல்றா. பிறகு அவங்க பிரதர் கார்டு கொடுத்துருக்காங்க, ஸோ கார் வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கே ஷோரூமுக்குள்ளே போனதுமே இது அங்கே ஷென்னியோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு சொல்லிட்டு லிண்ட் அவங்க ஃப்ரெண்டு சொன்னதும், ஆமாப்பா அவரோட டிரைவரோட பொண்ணா, அவரோட காசு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இவ வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொன்னதும், அப்படியே விஷயம் வா அவளுக்கு இன்னைக்கு நம்ம லெசன் சொல்லி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவளை அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ உள்ளே போனதுமே நம்ம ஹீரோயின் பார்த்தாங்க ரொம்ப ஹாப்பிட்டு கார் எல்லாமே சூஸ் பண்ணிட்டேக்கா. ஒரு கார் பிடிச்சதுமே கார்டை கொடுத்து பே பண்ண சொன்னதும் அவங்க நீங்கள் வெயிட் பண்ணு மேடம் சொல்லிட்டு போனால், இப்போ ஃப்ரெண்டு கீயெல்லாம் பிடிங்கிட்டு நீ அவரோட காசை யூஸ் பண்ணிட்டு நீ சுற்றிட்டு இருக்க, நீ அவரோட டிரைவரோட பொண்ணு தானேன்னு சொன்னதும் கோவமாயிட்டு அங்கே கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. என்ன தைரியம் தான் நீ இப்படி பேசிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அப்போ அந்த லின்மே எனக்கு எல்லா விஷயமே தெரியும், நீ அவரோட காசை யூஸ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அந்த ஷென்மே வந்துடுறான். என் கார்டை யூஸ் பண்ணிட்டு நீ எனக்கே துரோகம் பண்ணுறியா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறான். ஏன்ட்டு எடுத்த காசு எல்லாத்தையுமே திரும்ப கொடுன்னு சொன்னதும், நீ ஏகாரன் உன்கிட்ட போய் நான் என்னடா காசு எடுப்பேன், என்கிட்ட காசு செலவு பண்ணிட்டு நீ சுற்றிட்டு என் மேலே பழிய போறியான்னு சொல்லிட்டு கேட்டால் அங்கே காட் சொல்கிறாங்க.
காட்ஸ் இவளை அடிச்சு வெளியே அனுப்பி விடுங்க, இந்த கார் வந்து எங்களுக்கு தான் சொந்தமானதுன்னு சொல்லும்போது கார் தான் நம்ம டைரக்டர் லீயோட சேர்ந்து வந்திருக்காங்க, இவனோட தான். அப்படியா, இவன் வந்து அக்கௌண்ட்ல வெறும் 200 ரூபி தான் இருக்கே, இவனை மாதிரி ஒரு ஆள் போய் வந்து நம்மளோட யங் மாஸ்டரான்னு சொன்னதும் ஆமாப்பா அவர் ஐடென்டிஃபைவை மறைச்சு வச்சு வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொன்னதும் அப்படியாப்பா எந்த நாவலில் படிச்சுட்டு வந்து கதை பேசிட்டு இருக்க, 200 ரூபா வச்சுட்டு இவ்வளோ பெரிய யங் மாஸ்டர் சுற்றிட்டு இருக்காரா பேங்க் பேலன்ஸ் இல்லாமன்னு சொன்னதும் அவன் நான் வந்து என்னோட ஐடென்டிஃபைவை மறைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போங்க அவன் நான் ஜஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றதுக்காக தான்ப்பா நான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு காசுக்கெல்லாம் பஞ்சம் இல்லைன்னு சொன்னதும் ஹீரோயின் அப்படியா சரி மேடம் நீங்கள் வந்துட்டு இவனுக்கு காசெல்லாம் வந்து பே பண்ண வேணாம், எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடைச்சா போதும் இல்லைன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு பயமாயிருது. ஐயோ சம்பளம் கிடைக்கல நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்போங்க டைரக்டர் லீ அப்படியாப்பா எக்ஸ்பீரியன்ஸ் போதுமான்னு சொன்னதும் அங்கே அந்த லின்வே ஆமாம் அவருக்கு சேலரிலாம் ஒன்றும் தேவை கிடையாது, அவர்கிட்ட இல்லாத காசா அவர் ஷென் ஃபேமிலியோட பையன் சொன்னதுமே சரியா ஐயோ காசு இல்லைன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயமாயிட்டுருக்கு. டைரக்டர் லீ சொல்கிறாங்க மேடம் நீங்கள் இப்போ கார் உங்கள் கூட அது சேர்ந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க, நீங்கள் கிளம்புறீங்களான்னு சொன்னதும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு அந்த லின்ட்டு கீழே பிடிங்கிட்டு சேல்ஸ் கேள்கிட்ட வீட்டுக்கு காரை கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போகிறா. காரில் ஏற போனதுமே வேமா அந்த லின் பிடிச்சி இழுத்துட்டு இது யங் மாஸ்டரோட காரு நீ எப்படி ஏறுவான்னு சொன்னதும் விலகி போய் எந்த யங் மாஸ்டரை பற்றி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான்னு சொன்னால் அந்த ஷென்மே அங்கே வந்துடுறான். விலகி போய் இது என்னோட காரு நீ என்னோட பேரை யூஸ் பண்ணிட்டு என் காரை யூஸ் பண்ணுவியான்னு சொல்லிட்டு பொய்ய கூட பர்ஃபெக்டாக அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே இவளை தள்ளி விட்டுட்டு இவங்க 2 பேர் உள்ளே ஏறிக்கிட்டதும் அங்கே டிரைவர் கோவமாயிட்டு சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது மேடமோட ப்ரைவேட் கார் நீங்கள் கீழே இறங்குங்கன்னு சொன்னதும் நான் ஷென் ஃபேமிலியோட பையன் நீ என்னவே எதிர்த்து பேசுவியா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பொய்யா பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு அவருக்கு பயமாயிருது. ஸோ அங்கே வந்து கார் எடுத்துகிட்டு அவர் கிளம்புனதுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப டென்ஷனோட பார்த்துட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே அந்த லின்னோட ஃப்ரெண்ட் அங்கே நின்றுட்டு பார்த்தியா உன் நிலைமை என்னாச்சின்னு சொல்லிட்டு நீ இப்போ அந்த காரை வந்து அவரோட யூஸ் பண்ணுவியா, டிரைவரோட பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டா. அங்கே நம்ம ஃபூ வந்து வேகமாக பிடிச்சி காப்பாற்றிடுறான். அங்கே அவனை பார்த்துட்டு வா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான் பண்ணிட்டு நான் க்ளோஸாக இவன்ட்ட போகணுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி தப்பாக அவங்க பேசிட்டு இருக்கா. பிரதர் நம்மளோட காரை வேற ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னதுமே அங்கே டிரைவருக்கு கால் பண்ணி காரை ரிட்டர்ன் கொண்டு வந்துருன்னு சொன்னதுமே கார் பார்த்தா அப்படியே ரிட்டர்ன் அங்கே வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே டிரைவர் இறங்கி அவங்க 2 பேர்த்தையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு நம்ம ஃபூட் அங்கே வந்து சாரி கேட்குறாங்க. ரொம்ப கோவம் ஆயிட்டு என்ன தைரியம் தான் நீங்கள் இப்படி பண்ணுவீங்க, அவர் ஷென் ஃபேமிலியோட பையன் அவரோட காரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் வந்துட்டு உன்னை பிரேக்கப் பண்ணிட்டா நீ வேற ஒருத்தையும் கூட சேர்ந்து சுற்றுவியான்னு சொல்லிட்டு அவன் இப்போ வரைக்கும் ஃபூவை பார்த்ததில்ல. வாய்க்கிலேயே ஹீரோயினையும் ஃபூவை பற்றி அவன் அசிங்கப்படுத்தி பேசினா அவன் ரொம்ப அமைதியாக கேட்டுட்டு இருக்கான். ஸோ ஷென் ஃபேமிலியோட பையனா அப்புறம் ஏன் வந்துட்டு உன் அக்கௌண்ட்டில் வெறும் இப்போ 5000 ரூபா தான் காசு இருக்காமே வேற காசு இல்லையாமே அப்படின்றத சொன்னதும் அப்பாங்க ஐயோ பேபி உங்களுக்கு 50 லட்சம் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணிக்கிட்டதும் ஹீரோ ஏன் முட்டாளே 5000 ரூபா சொன்னாங்க 50 லட்சம் இல்லை இந்த செக் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு கொடுத்தா அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன இதெல்லாம் சொல்லிட்டு கேட்டதும் அவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. அப்படிலாம் கிடையாது பேபி என்னோட கார்டை இவ தானே வச்சுட்ருக்கா இவ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே பழிய போட்டதுமே எப்படி கதை கட்டுறான் பாரு உன் கதையெல்லாம் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கட்டுறா அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது என்ன பண்ணுறதுனே தெரியல. செக்ரட்டரிட்ட சரி ஓகே இவன் வந்துட்டு ஷென் ஃபேமிலியோட பையனாச்சே நீ வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சு அவங்க வந்து பார்த்துக்கிறட்டும் அப்படின்றத சொன்னதும் அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நோஸ் ஆகி போயிடுது. அங்கே கார்ட்ஸை வச்சுமே பிடிச்சிடுறாங்க. ஹீரோயின்ட்ட நீ எங்களை பழி வாங்க தானே இப்படிலாம் பண்ணுறேன்னு சொன்னதும் வெட்டி பேச்செல்லாம் நீ வந்து ஜெயிலேருந்து வந்துட்டு பேசு கிளம்பி போ அப்படின்றத சொல்லிட்டு அவள் பாய் சொல்லிச்சேக்கா காரை யூஸ் பண்ணுற அப்படின்றத சொல்லிட்டு எங்களோட காரை இவங்க தப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே அரெஸ்ட் பண்ண வச்சிடுறாங்க. ஸோ அவனுக்கு தேங்க்யூ சொன்னதுமே நான் பிஸ்னஸ் மேன் ப்ராக்டிக்கலாக எனக்கு தேங்க்யூ வேணும்னு சொன்னதும் அவள் ரொம்ப பயந்து போயிட்டு நோஸ் ஆயிடுறா. ஆப்பாங்க நான் வந்துட்டு தப்பாலாம் எதுவும் யோசிக்கல புரியுதா 2 பேர் சாப்பிட்லாமான்னு கேட்குறேன்னு சொன்னதும் ஹாப்பி ஆகிட்டு அங்கே போனால் அவள் பாட்டு அங்கே ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்கா. இவன் அமைதியாக பார்த்துட்ருக்கான் சொன்னாலும் கேட்க மாட்டா. நம்ம ஹாவ் வந்துடுறாங்க பிரதர் அவளை எதுக்காக நீங்கள் இவ்வளோ ட்ரிங்க் பண்ண விடுறீங்க ஸ்டாப் பண்ண வான்னு சொன்னதும் இல்லை நான் இன்னமே ட்ரிங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க மயக்கமாக போகிறா. வேமா நம்ம ஹாவ் வந்து அங்கே பிடிச்சிக்கிறான். அதை பார்த்துட்டு ஃபூ
ஜெலஸ் ஆகிட்டு வேமா அவளை தூக்கிட்டதுமே உங்கள் கையில் பெயின் ஆயிடுச்சுக்கு நான் கொண்டு போகிறேன்னு சொன்னால் இல்லை வேணான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயின் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு தன்னை பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்கான். நான் வாழ்க்கையில் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணேன்ப்பா. எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் என்னை காசுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கான், என்னை ஏமாற்றிட்டான். நான் வந்து படித்து ஒரு பெரிய டிசைனர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், அதுவுமே எனக்கு வந்துட்டு நடக்காமல் போச்சு. ஒரு நல்ல ஃபேமிலி அமையணும்னு ஆசைப்பட்டேன், அதுவுமே எனக்கு நடக்காமல் போச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே இங்கே ரிகரெட் ஆகிட்டு ஃபீல் பண்ணிச்சேக்கா. ஸோ ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அவனுக்குமே கவலைப்படாத எல்லாம் சரியாகும்னு சொல்லும்போது அவனை போய் அவள் கன்னத்தில் கிஸ் கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. அவள் அப்படியே தூங்குனதும் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து தூங்க வச்சிடறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா ஃபுவோட ரூமில் இருக்குமேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு அவன் யார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கான். செப்பல் எடுத்துகிட்டு வெளியே போனால் நம்ம ஹாவ் அதை பார்த்துட்டு ஏய் நைட் என்ன 2 பேரும் ஒரே ரூம்லையா இருந்தீங்கன்னு சொன்னதும் வாயை மூடு, ஏதாச்சும் பேசாத, நான் இப்போ ஆஃபீஸ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறா. அவங்க சந்திக்கிறதுக்கே பயப்படுறா. ஸோ அவள் கணக்கு பண்ணிட்டு இருக்கா, உட்காந்து எவ்வளோ காசு வந்து செலவு பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஃபூ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அங்கே ஷெனியுக்கு அவங்க கொடுத்த காசு எல்லாத்தையும் ரிட்டர்ன் வாங்குறதுக்காக கணக்கு பண்ணிட்டு இருக்காங்க சார்ன்னு சொன்னதுமே அங்கே ஹாவும் இவனுமே நானே இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் அவர் ரொம்ப ஷாக்காகி பார்த்தா. பிரதர் நான் ஒரு லாயர், ஸோ இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு அவன் சொல்கிறான். இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் சண்டை வந்ததுமே ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிவிட்டு 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது என்னோட மேட்டர் தானே, நானே எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அங்கே அந்த ஷென்னியோட வீட்டுக்கு போகிறா. அங்கே பாஸ்வேர்டு இவளுக்குமே தெரியும், ஏன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்ததே அவள் தான். 1 மில்லியன் போட்டு இவனுக்கு செலவு பண்ணி நான் வாங்கி கொடுத்தா இவன் என்னவே நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே கவலையாயிடுச்சுக்கு. ஸோ உள்ளே உட்காந்துட்டு இருந்தா அந்த ஷென்னி அங்கே வர்றான். என்ன இப்போ வந்திருக்கீங்க, நைட்டு ஃபுல்லாக உன்னால் நான் ஜெயிலில் இருக்க வேண்டியதாயிருச்சு, ஏன்னா என்கிட்ட வந்து இப்போ கெஞ்ச வந்திருக்கியா, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக ஆகிக்கிறேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அப்படி நடக்காதுன்னு சொன்னதும் பகல் கனவு காணாதடா, நான் கொடுத்த காசை ரிட்டர்ன் கொடு அப்படின்ற சொன்னதுமே என்ன காசு வச்சுருக்கேன், என்கிட்ட எந்த காசு இல்லை, நான் எல்லாத்தையுமே அங்கே லின்னை கரெக்ட் பண்ணுறதுக்காக செலவு பண்ணிட்டேன், உன்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் உனக்கு கொடுத்த காசை கண்டிப்பாக ரிட்டர்ன் வாங்காமல் விட மாட்டேன்னான்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு அங்கே வெளியே போகிறா. ஸோ அங்கே அந்த லின்னும் அவளோட ஃப்ரெண்டுமே வந்துடுறாங்க. நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே லின்னுக்கு நேற்று நடந்ததை நினச்சிட்டு கொஞ்சம் அமைதியாகிறா. பட் அவள் ஃப்ரெண்டு வந்துட்டு வாய்க்கிலே நம்ம ஹீரோயினை பற்றி இன்சல்ட் பண்ணிட்டுருக்கா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஷெனி வந்ததுமே நீமே இங்கே தான் இருக்கியாப்பான்னு சொன்னதும் ஐயோ சீச்சி நான் போய் இங்கே இருப்பேனா, நான் வந்து இங்கே என்னோட பொருள் சிலது இருந்துச்சு இவ அப்பார்ட்மெண்ட்டில், அதை எடுக்க தான் வந்தேன்னு சொல்லும்போது அவங்க இறங்கி வந்துடுறான். ஸோ அதை பார்த்துட்டு இவர் ஃபேமஸான லாயர் ஆச்சேப்பான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியானா வந்து நாங்கள் ஷெனியூட்ட வந்து கொடுத்த காசை வாங்குறதுக்காக வந்திருக்கோம், இவங்க கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் ஒன்றும் வந்துட்டு இவட்ட எந்த காசு வாங்கலைன்னு அவன் சொன்னதும் எங்ககிட்ட அக்ரிமெண்ட் இருக்குன்னு சொல்லி காமிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா காசு எல்லாத்தையும் இவ கொடுக்கும்போது நான் உனக்கு 3 இயர்ஸ்க்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துடுறேன், எல்லாத்தையும் வட்டியோட நான் திரும்ப கொடுப்பேன்னு சொல்கிறான். என்ன பேசிகிட்டு இருக்க, நீ நானுமே பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னதும் ஐயோ அதெல்லாம் வேணாம்ப்பா, நான் வந்து எப்படி சும்மா ஓசியில் உட்காந்து சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு ஐயா பில்டப் பண்ணிட்டு அங்கே எழுதி கொடுத்துருக்காரு, இன்னைக்கு அதவே வசமாக மாட்டிக்கிட்டாரு. அப்போ அங்கே உங்களுக்கு நம்பிக்கையில் நான் வாங்கி பாருங்கன்னு சொன்னதும் அதாங்க லின் பார்த்துட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஏய் நீ என்ன பண்ணிட்டுருக்க, நீ ஷென் ஃபேமிலியோட பையன்னா அவட்ட போய் எதுக்கு காசு வாங்கினேன்னு சொன்னதும் உடனே கூட்டிகிட்டு போயிட்டு தயவு செஞ்சு தங்கம் நீ வந்து புரிஞ்சுக்கோ, அவள் போய் சொல்லிட்டுருக்கா, என்னோட அப்பா என் மேலே கோவத்தில் என்னோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாரா, அந்த டயத்தில் நான் கொஞ்சம் காசு இவட்ட வாங்கினேன், அதை இப்போ எனக்கு எதிராக வந்து யூஸ் பண்ணுறா, ஒன்று நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜெலஸில் பண்ணுறா, நீ இப்போ எனக்காக ஒரு 2 மில்லியன் அவளுக்கு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிவிட்டு நான் உனக்கு திரும்ப காசு எல்லாத்தையும் பே பண்ணிடுவேன்னு சொன்னதும் இடியட் திரும்பவுமே அதே மாதிரி நம்பிட்டு அங்கே காசு அனுப்பி விழா. அவர் சென் ஃபேமிலியோட பையன் அப்படின்ற செய்யிட்டு அப்போங்க நம்ம ஹாவ் என்னப்பா காசு ரிட்டர்ன் கிடச்சிருச்சு கிளம்பலாமான்னு சொன்னதும் கண்டிப்பான்னு செய்யிட்டு பார்த்து ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கோ, நீ வந்து எப்பயுமே வந்து மேலோட்டத்தை மட்டும் பார்க்காத, கண்டிப்பாக வந்துட்டு அது நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும், நீ ஆழ்ந்து யோசிச்சு பாரு பூரியன்னு செட்டு போனதும் அவளுக்கு அதை பார்த்துட்டு யோசனை வருது, என்ன இவ எதுவும் நம்மளை ஏமாத்துறானான்னு சொல்லிட்டு அப்பாங்க பேபி நீ வந்துட்டு அவள் பேச்செல்லாம் நம்பாத பேபி, அவள் ஜெலஸ் ஆகிட்டு பண்ணுறான்னு சொன்னதும் அப்படின்னா நீ எதுக்காகடா அவட்ட போய் வந்து காசு வாங்கினா, அவள் வந்து எப்படி இந்த லாயர்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பா 4 இருந்தான்னு சொன்னதும் அதான் நான் சொன்னேன்ல அவள் டிரைவரோட பொண்ணு, அவங்க எங்கள் அப்பாவோட பேரை தான் அவள் யூஸ் பண்ணுறா, நான் கண்டிப்பாக அவளுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு அவள் மேலே பயங்கரமாக கோவப்படுறான், நீ இன்னைக்கு நல்ல வேலை பண்ணலை நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே 2 பேரும் கிளம்பிட்டு இருந்தா அங்கே நாம
கால் பண்ணிட்டு நீ எங்கே இருக்கன்னு சொன்னதுமே நான் இப்போ ஹாவோட தான் சேர்ந்து வந்துட்டுருக்கேன்னு சொன்னதும் வேணுக்குனே அவன் ஹீரோயினை போய் கிஸ் பண்ணுறான். 2 பேரும் க்ளோஸாக இருக்கும்னு அவன் புரிஞ்சுக்கட்டும்னு சொல்லிட்டு அப்பாங்க நான் இப்போ வரேன்ப்பான்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு நீ என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் வந்து உன்னை காலேஜ்லேருந்து ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு நான் யாருன்னு உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அவள் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. அவள் கிளாஸ் வந்து தூங்கிட்டு இருந்திருக்கா நல்லா, அவளுக்கு லா கிளாஸ்னாலே பிடிக்காது. அந்த டயத்தில் வந்து ப்ரொஃபஸராக வந்திருக்கான். அங்கே எழுப்பி விட்டவங்க செக் பண்ண கூப்பிட்டாலுமே அவள் கண்டுக்காமல் இருக்கவுமே அவன் கோவமாயிட்டு போனதும் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட ஐயோ இப்போ டீச்சர் கோவமாயிட்டு போயிட்டாங்களே, என்னது திருத்த மாட்டாங்களே, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் புலம்புனதும் ஏன் கவலைப்படுற, நீ பேசாமல் அவருக்கு வந்து புக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமா, ஒரு புக்கை கொடுத்து எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் சரின்னு சொல்லிட்டு ஒரு புக் அதே மாதிரி கிஃப்ட் பண்ணியிருக்கா. அப்பாங்க என்னப்பா ஒரு பொண்ணு உன்னை லைக் பண்ணுறா போலையே கிஃப்டெல்லாம் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்க பேசினதும் அங்கே புக்கை பார்த்ததுமே ஹீரோயின் லவ் பண்ணுறாளான்னு சொல்லிட்டு இவனாக யோசிச்சிருந்திருக்கான். ஸோ இப்போ இதெல்லாத்தையும் எங்கள் சொன்னதுமே எனக்கு அப்படிலாம் எதுவும் கிடையாதுப்பா நினப்பு, என் ஃப்ரெண்டு வந்துட்டு பேப்பர்ஸ் எல்லாம் திருத்தணுன்றதுக்காக கிஃப்ட் பண்ண சொன்னாங்க, அப்படி ஐடியா இல்லைன்னு சொன்னதும் சரி ஓகே இப்போ நீ பெரிய பொண்ணாயிட்ட, இப்போ என்னை பற்றி என்ன யோசிக்கிறேன்னு சொன்னதும் எனக்கு அப்படிலாம் எந்த ஐடியாவுமே இப்போ வரைக்கும் இல்லை ப்ளீஸ் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம போவோட சேர்ந்து அவள் காரில் போயிட்டுருக்கா. அப்பாங்க நீங்கள் இங்கேவே காரை ஸ்டாப் பண்ணிக்கோங்க, ஆளுங்க பார்த்தா தப்பாக பேசுவாங்க, நான் இறங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் போனால் ஒரு கல் காலில் இடிச்சிருது. ஐயோ பெயினாக இருக்கேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தான். அப்போ அந்த லின்னு ஷெனியும் வர்றாங்க. என்னப்பா உன்னோட பாய் ஃப்ரெண்டு பாதி வழியில் இறக்கி விட்டுட்டு போயிட்டானா ஒன்றுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு செம கடுப்பாயிட்டுருக்கு, இதுகளுக்கு வேறு வேலையே இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நேரத்தில் மழை வரப்போகுது, நீ என்கிட்ட பெக் பண்ணேன்னா உனக்கு நான் கண்டிப்பாக கொடையெல்லாம் கொடுப்பேன்னு சொன்னதும் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொன்னதுமே பார்த்தாங்க அதே மாதிரி மழை வந்துடுது. எங்களை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டோம், உன்னை காப்பாற்றுறதுக்கு இங்கே யார் வருவாங்கன்னு சொல்லும்போது அங்கே பார்த்தா அவங்களோட தேர்ட் பிரதர் ஜி அங்கே வந்து விடுறான். அங்கே உனக்கு என்னாச்சின்னு சொல்லிட்டு கால் எல்லாமே செக் பண்ணிட்டுருக்கான். அதை பார்த்துட்டு இவனை லார்டு மூன் கூட சொல்லுவாங்களேப்பா, இவன் இவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கான், ரொம்ப ரிச்சஸ்டான பர்சன், யாரை வேணாலுமே இவன் வாழ்க்கையில் மாற்ற முடியும் அப்படின்ற விஷயத்தை அவள் சொல்கிறா. பார்த்து இவன் முறைச்சதுமே ஐயோ நானாக வந்துட்டு இவளகெல்லாம் பண்ணலைன்னு சொன்னதும் ஹர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேறு லெவலுக்கு ஆகியிருந்திருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போங்க ஹீரோயினை தூக்கிட்டு சரி ஓகேவா நம்ம போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே ரொம்பவே வந்துட்டு ஹீரோயினை ஹாப்பி ஆகிட்டேக்கா. ஸோ அப்போ அங்கே ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டேக்கா. அவங்களோட அசிஸ்டண்ட்டுக்கு அதை பார்த்துட்டு நம்ம பாஸ் இப்போ வரைக்குமே யாரையுமே வந்து இப்படிலாம் கேர் பண்ணதில்லை, அவருக்கு லவ் எதுவும் வந்து சான்ஸ் செய்யிட்டு அந்த பசங்க ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போடான் இவன் ரொம்ப கேர் பண்ணுறான். அங்கே டாக்டர் இருக்கிறது டாக்டர் லீ தான், அவங்க இன்னொரு பிரதர் தான், அவன் கேர் பண்ணி பார்த்துட்டேக்கான். அங்கே அதை பார்த்துட்டு இவனுக்கு ஜெலஸ் ஆகிட்டு நான் பண்ணிக்கிறேன் ஐஸ் பேக்கெலாம் வச்சுன்னு சொன்னதுமே அங்கேயுமே பெரிய சண்டை போகிறத பார்த்துட்டு ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, யாருமே எதுவும் வைக்க வேணாம் நானே பண்ணிக்கிறேன் விடுங்க அப்படின்றத அவ சொல்கிறா. அப்போ அவங்க 2 பேருமே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ வெளியே இருந்து அதெல்லாமே வீடியோஸ் எடுக்கிறாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே வெயிட் பண்ணுப்பா நான் கார் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் அங்கே லின்னு ஜிஎன் சென்னியும் வந்து இந்த ஃபோட்டோவை நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணி விட்டுருவோம், இப்போ எங்களுக்கு காசு எல்லாத்தையும் நாங்கள் கேட்குறத சென்ட் பண்ணுன்னு சொன்னதும் ஹீரோயின் அப்படியா போஸ்ட் பண்ணி விடு காசெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறா, உன்னோட ரெப்புடேஷன் கெட்டு போயிடும்னு சொன்னதும் அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாதுன்னு சொல்லும்போது அங்கே அப்படியான்னு சொல்லிட்டு அவளை ஹிட் பண்ண வந்தால் அவங்களோட 5th பிரதர் ஜியாங் அங்கே வந்து விழான். அங்கே அம்பை விட்டு அவன் வந்து மேலே எரிஞ்சதுமே அவனை ஹர்ட் என்னமோ பண்ண மாட்டுது, அப்படியே சட்டையில் குத்தி மரத்தில் போய் குத்தி அப்படியே அங்கே நின்றுச்சிக்கான். அதை பார்த்துட்டு இவங்களுக்கு ஷாக் ஆகிடுது. ஸோ ஹீரோயினுக்கு அங்கே ஒரு பாசிட்டிவ் ஞாபகம் வருது. அப்போ எப்பயுமே வந்துட்டு இவளை 5 இயர்ஸாக அவளை தான் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கான், எதுக்காக நீங்கள் இப்போ எனக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே ஏன்னா என்னோட சிஸ்டர் மாதிரி உன் ஃபேஸ் இருக்குது அதனால தான் நான் சொல்லியிருக்கான். ஸோ ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நீ வந்து கவலைப்படாத, லீ கார் எடுத்துகிட்டு வந்ததும் கூட சேர்ந்து கிளம்பலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றத சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம லீ கார் எடுத்துகிட்டு வந்துடுறான். ஹீரோயின் சுற்றி முற்றி அங்கே ஜியாங்க தான் பார்க்குறான். அவன் அங்கேருந்து போயிடுறான். என்னாச்சுப்பான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போனால் அங்கே ஷெனியும் வந்துட்டு மரத்தில் குத்திட்டு தவிச்சிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் அங்கே டிசைன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அந்த டைரக்டர் லீ சொல்கிறாங்க இப்படி ஷெனியும் லென்னுமே மன்னிப்பு கேட்டு திரும்ப வேலைக்கு கேட்குறாங்க. மேடம் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதுமே என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னதும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு சொன்னதும் சரி ஓகே இந்தாங்க இந்த டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க, இது எல்லாமே என்னோட பிரதர்ஸ்க்காக நான் ரெடி பண்ண போகிறேன்னு அவள் சொல்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அங்கே வெளியே பார்த்தா அங்கே இதெல்லாமே அங்கே அவங்க ஃப்ரெண்டை கேட்டுட்டு போய் இப்போ நீ திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கன்றதுக்காக உனக்காக கிஃப்டெல்லாம் அவள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காப்பான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறான். அவள் கண்டிப்பாக என் காலுக்கு தான் வருவான்னு சொல்லிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க ஹாப்பி ஆகிட்டு இருந்தா செக்ரட்டரிகிட்ட சொல்லிவிட்டு நீ பார்த்துட்டு நாங்கள் வந்துடும்னு சொன்னதும்
சொன்னதும் லின் அவள் ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் ஷென்யோ எல்லாருமே சேர்ந்து அதை அந்த பொண்ணை அடித்து தள்ளி விட்டுட்டு எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிடுறாங்க. அவங்க பயந்து போயிட்டு வேமா அவங்க பிரதர்ஸ்கிட்ட போய் உங்கள் சிஸ்டர் உங்களுக்காக gift ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க, பட் எல்லாத்தையுமே அந்த பொண்ணு வந்து பிடுங்கிட்டு போயிட்டான்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு இவங்களுக்கு கோவமாயிட்டு வர்றாங்க கிளம்பி. பார்த்துட்டு எங்கே இதெல்லாம் சொன்னதும் இப்படி எல்லாத்தையுமே அவங்க அள்ளிட்டு போயிட்டாங்க மேடம் சொன்னதுமே கோவமாயிட்டு அவனை மீட் பண்ண வந்தா கஸ்டமரை கூப்பிட்டு எல்லாத்தையுமே நீ வந்து பிடிச்சதை எடுத்துக்கலாம் 5 மில்லியன் அப்படின்ற செட்டு பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து அது சொந்தமான நீ என்ன டிசைன் பண்ணது, நீ என்ன ஜெயிலுக்கு போக போறேன்னு சொன்னதும் கஸ்டமர் பயந்து போயிட்டு விடுங்கடா சாமின்ட்டு போனதுமே இதெல்லாம் எனக்காக தான் டிசைன் பண்ணேன், நான் எடுத்துக்கிட்டா உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னதும் கனவுல தான்டா அது நடக்கும்னு சொல்லிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைகிறா. எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க. பிரதர்ஸ் உங்களுக்காக நான் டிசைன் பண்ணியிருந்தேன், பட் எல்லாத்தையுமே திருடிட்டு வந்துட்டான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப கோவமாயிடுறாங்க. ஹீரோ ஏன் இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான் மனசுலன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறா. ஒழுங்கா நீ இப்போ அவட்ட சாரி கேளுன்னு சொன்னதுமே சாரி அவன் பயந்துட்டு கேட்டதும் சரி ஓகே உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொன்னதும் சரி நீ போயிட்டு வாமான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டு எவ்வளோ தைரியம் தான் இவன் இப்படி வேலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ஆளுக்கும் போட்டாங்க ஷெனியோ போட்டு அடி போலன்னு பொழந்து விட்டுறாங்க. ஹீரோ ஏன் அங்கே ரூம்க்கு வந்தா அங்கே மெய்டு வந்துட்டு பால் கொடுக்குறாங்க. இதை குடிச்சிட்டு சார் தூங்க சொன்னாருன்னு சொன்னதும் எனக்கு பால்லாம் பிடிக்காது வேணான்னு சொன்னதும் சொன்னால் நீ குடிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவட்ட அங்கே ஃபோர்ஸ் பண்ணதுமே நீ யார் நீ எதுக்காக இப்படி பண்ணுறேன்னு சொன்னால் அங்கே அவ்வளோ ஹர்ட் பண்ண போனதுமே நம்ம ஜியாங் வந்து காப்பாற்றிடுறான். அதை எதை இப்போ யார் அனுப்பிவிட்டாங்க சொல்லுன்னு சொன்னால் அந்த லேடி சொல்ல மாட்டா, எல்லாம் ஷெனியோட வேலை தான். அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுக்க சொல்லிடுறாங்க. சரி நீ படுத்து ரெஸ்ட் எடு பிரதர் கிளம்புறேன்னு சொன்னதும் பிரதர் தயவு செஞ்சு நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க என் கூடவே சேர்ந்து இருங்கன்னு சொன்னதுமே அங்கே இல்லை என்னால் உன் கூட இருக்க முடியாதுன்னு சொன்னதும் ப்ளீஸ் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்கிறா. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அவங்க வீட்டில் வந்துட்டு எல்லாருமே அங்கே ஜியாங்கிட்ட சொல்லியிருக்காங்க நீ எப்போ வந்துட்டு அவளுக்கு ஆபத்து வருதோ அப்போ காப்பாற்ற வேண்டியது உன்னோட கடமை, பட் நீ அவள் கூட சேர்ந்து இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சோப்பாங்க. அதே மாதிரி அவன் சொன்னதுமே அவங்க கெஞ்சினதும் சரின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டே பண்ணுறான் கூட சேர்ந்து அங்கே கையை பிடிச்சிட்டு அவள் தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டைம் வந்து இவங்களுக்கு இப்படி இன்ஃபார்ம் கிடைச்சிருது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவள் எல்லாரும் பார்க்க வந்தா அவள் தூங்கிட்டு இருக்கா. நம்ம ஜியாங்கிட்ட நீ காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்யூ, நீ இப்போ இங்கேருந்து கிளம்புன்னு சொன்னதும் அப்போ அவள் எந்திரிச்சிட்டு பிரதர் போகாதீங்க நானும் வரேன்னு சொன்னதுமே என்ன பண்ணிட்டுருக்க நீ அவனோட லைஃப்பை நீ இன்னுமே ரொம்ப டேஞ்சர் ஆக்குறேன்னு சொன்னதும் நீங்கள் எல்லாம் என்கிட்ட என்னத்தை மறைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. பட் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ பிறகு அங்கே டைரக்டர் லீட்ட எதுக்காக ஜியாங் பிரதர் வீட்டில் இருக்க மாட்டாருன்னு சொன்னதும் அவர் ஒரு மாஃபியா பாஸோட சேர்ந்து டீல் போட்டிருக்காரு ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அதனால் வீட்டில் இருந்தால் எல்லாருக்கும் டேஞ்சர் ஆயிரும்ன்ற வாஸ் தான் இங்கே அவர் வந்து இருக்க மாட்டாரு, அவங்களுமே இருக்க விடுறதில்ல மேடம் அப்படின்ற சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்னா நான் வந்துட்டு அவரை மீட் பண்ணி இதை டெர்மினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே போகிறா. என் பிரதர் ஜியாங் உங்களோட சேர்ந்து இப்போ கான்ட்ராக்ட் போட்டிருக்கான்னு தெரியும், உங்களுக்கு எவ்வளோ வந்துட்டு வேணும் விட்டுருங்கன்னு சொன்னதும் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லும்போது அவனோட ஒர்க் பிடிச்சிருக்கு அதனால தான் நீங்கள் வச்சுருக்கீங்க, பட் அவனுக்குமே லைஃப் இருக்குல்ல, சரி ஓகே உங்கள் கூட சேர்ந்து ஒரு காம்படிஷன் வைக்கிறேன் அதில் நான் வந்து ஜெயிச்சிட்டேன்னா விட்டுறணும்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அங்கே ரேசிங் காம்படிஷன் வச்சா ஹீரோயின் எப்படியோ ஃபைனலாக வின் பண்ணிடுறா. அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு தோற்று போயிட்டோமேன்னு சொல்லிட்டு இருந்தாலுமே ஒத்துக்க மாட்டான். நீங்கள் ஒரு பெரிய மாஃபியா பாஸ் இப்படிலாம் சீட் பண்ணலாமான்னு சொன்னதும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டை கிழிச்சு போட்டுட்டு டெர்மினேட் ஆயிடுச்சு கான்ட்ராக்ட் உன் பிரதரை கூட்டிகிட்டு போன்னு சொன்னதுமே ஹாப்பி ஆகிட்டு பிரதர் நான் பார்த்தீங்களா திரும்ப பிரதரை கூட்டிகிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதும் இருந்தாலும் அவன் நம்ம கூட வீட்டில் வந்து இருக்க முடியாது இது அம்மாவோட கண்டிஷன் சொன்னதும் அதை கேட்டுட்டு அப்போ எனக்கு இன்னமே ஆபத்து வந்துட்டுருக்கே என்னை யார் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. எனக்காக நீங்கள் பிரதரை ஏற்றுக்க மாட்டீங்களான்னு சொன்னதும் அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் போயிடுது. சரி வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. பிறகு ஹீரோயின் வீட்டில் குளிச்சுட்டு வெளியே வந்தா அங்கே நம்ம ஃபூதா அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னேன்ல இங்கே பாரு உனக்காக நான் ட்ரெஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அவளுக்கு கையாயிடுச்சுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் நம்ம ஹாவ் அங்கே உள்ளே வர்றான் உனக்காக ட்ரையர் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப பயந்து போயிட்டு வாஷ்ரூமில் போய் நீங்கள் ஒழிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டா. நானே ஹேரை ட்ரை பண்ணுறேன்னு சொன்னால் அங்கே திரும்ப நாக் பண்ணுறாங்க. லீயும் அங்கே நம்ம ஜீயுமே வர்றாங்க. வேமா இவன் மறந்து போய் பாத்ரூமுக்குள்ளே போய் வந்து அங்கே தள்ளி விட்டா. அங்கே அவன் உட்காந்து சிக்கத்தை பார்த்துட்டு இவனுக்கு ஷாக்காகி போயிடுது. ஸோ அங்கே சாண்டல் கொண்டு வர்றான். அவனுமே ஒரு கிஃப்டெல்லாம் கொண்டு வர்றான். உனக்கு காலில் வந்துட்டு பெயின் ஆனிச்சுன்னா நான் மெடிசன் போட்டு வரேன்னு சொல்கிறான். ஐயோ நீங்கள் எல்லாருமே வெளியே போங்கன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டா. அங்கே நம்ம ஹாவ் வெளியே வர்றான். அதை பார்த்துட்டு ஐயோ மறந்து போயிட்டேனே 2 பேர்த்தையும் ஒரே பாத்ரூமில் போய் அடைச்சி வச்சேன்னு சொல்லிட்டு யோசிச்சா. சரி நானா அதுக்கப்புறம் வந்துட்டு இவனை கூட எல்லாம் சேர்ந்து என்ன பாத்ரூமில் அடைக்காத அப்படின்ற செட்டு போனதும் வெளியே அங்கே அவங்க லீவ் பார்த்துட்டு டேய் நீ என்னடா பண்ணிட்டு இருந்த ரூமில் அப்படின்ற சொல்லும்போது நம்ம வெளியே வந்ததுமே
அட பாவீங்களா, என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, 8 பசங்களுக்குள்ள காம்படிஷன், அவளுக்கு யாரை பிடிக்குதோ அவளை வந்து மேரேஜ் பண்ணிக்கிடுவாங்கன்னு தானே சொன்னாங்க. நம்ம ஒன்றும் பிரதர்ஸ் எல்லாம் கிடையாது, சும்மா இங்கே அடாப்ட் பண்ணியிருக்காங்க, அவளுக்காக தான் நம்மளை அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் யாருமே வந்து சீட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஸோ அதே மாதிரி அங்கே ஃபங்க்ஷன் கிராண்டாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஷின் ஃபேமிலியோட ஹையரை வந்து இன்னைக்கு சூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் உள்ளே என்ட்ரானதும் அந்த ஷெனியூலின் மே இவ வந்து ஒரு பூவர், இவளே எதுக்கு இங்கே கூப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லும்போது அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, நம்ம ஹையரை கூப்பிடலான்னு சொல்லிட்டு. தெரியுமா, அது வந்துட்டு நம்மளோட ஜியாதான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே என்ன பேசிட்டு இருக்கீங்க, இவ வந்து ஷின் ஃபேமிலியோட பொண்ணாக இருக்க சான்ஸே கிடையாது, இவ ஒரு ஃப்ராடு, இவ ஃபேக் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறான். ஸோ அப்போ அதை கேட்டுட்டு ரொம்ப கோவமாகி போயிட்டு நம்ம ஹீரோயின் அதை பற்றி யார் பேசிகிட்டு இருக்குது, இவனே ஒரு பூவர் தான் சொல்லும்போது நம்ம ஃபோர்ஸை வந்து இழாங்க. என்ன தைரியம் தான் நீ இப்படி அவளை பற்றி பேசுவேன்னு சொல்லிட்டு போட்டு அடி அங்கே வந்து பிறந்து விட்டான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா, லின் நீ வந்து முட்டாள இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டுருக்க, நான் தான் சொல்கிறேன்னா இல்லையா, இவன் பொண்ணுங்களை பூரா ஏமாற்றி பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து காசு வாங்குவான், இவன் சரியான ஒரு பிச்சைக்காரன் அப்படின்றத சொல்லிட்டு அவத்திட்டா. அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நீ வந்துட்டு ஒரு பூவர், நான் ஷென் ஃபேமிலியோட பையன் சொன்னது, அப்படியாடா ஷென் ஃபேமிலியோட பையன் நீயான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. என்னை நீ பிரேக்கப் பண்ணிட்டு இன்சல்ட் பண்ணிட்டு போன, பட் ஆனால் என்னோட அப்பா வந்து மேரேஜ் பண்ணிட்டாரு, அவங்க டாப் 5 லிஸ்ட்டில் வரவங்க பணக்காரவங்க, ஸோ நானுமே அதனால் ரிச் ஆகிட்டேன், எனக்கு 8 பிரதர்ஸுமே இருக்காங்க அப்படின்றத அவ சொல்கிறா. அதை கேட்டுட்டு இவன் ஷாக்காகி போயிட்டு ப்ளீஸ் பேபி எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்றத சேர்த்து கெஞ்சிரான். பட் ஆனால் அங்கே வந்து நம்ம ஹீரோ ஏன் இவனை அடித்து வெளியே வரட்டுங்கன்னு சொன்னதும் அங்கே என்ன பார்த்து உனக்கு இப்போ புரிஞ்சுக்கிடுச்சா இவன் லட்சணம் அப்படின்றத சொன்னதும், அட படுபாவி ஏன்டா என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்தின, மரியாதையை காசை கூடுறா 2 லட்சத்தன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. இன்னும் அவன் சீட் பண்ண ஏகப்பட்ட பொண்ணுங்க வந்துட்டு 50,000 கொடு 1 லட்சம் கொடுன்னு சொல்லிட்டு போட்டு அடி நம்மளை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருந்தா. அங்கே டைரக்டர்லி மேடம் உங்களுக்காக உங்கள் அம்மா வந்துட்டு 8 பசங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்கள இருந்து ஒரு பையனை நீங்கள் சூஸ் பண்ணி இப்போ மேரேஜ் பண்ணிக்கிறணும், அதை வந்துட்டு நீங்கள் இப்போ பண்ண போகிறீங்க, யாரை சூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு 8 பேத்தையுமே ஃபைனலாக அங்கே கூப்பிட்றாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது, ஐயோ நான் எவனை போய் சூஸ் பண்ணுறது, இப்படி போய் என்னை மாட்ட வச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஐஸ்.